இன்றைக்கி என்ன டிப்ஸில் நம்ம உடம்புக்கு கெடுதல்னு தெரிஞ்சும் நம்ம விரும்பி சாப்பிட்ற பொருள் அந்த பரோட்டாவும் ஒன்றுங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ நாள் நம்ம பரோட்டா சாப்பிட்ருக்கோங்க. இந்த பரோட்டாலே பல வகை இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. எல்லாமே அதுக்குரிய டேஸ்ட்டோடு இருக்குங்க. இதில் பொதுவாக ஹோட்டலில் பரோட்டா செய்கிற மாஸ்டர் சொல்கிற டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த பரோட்டா மாவு கம்ப்ளீட்டாக அந்த மைதா எடுத்து உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் எண்ணெய் தெளித்து அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறம் தளர்வா இதை நல்லாவே ஊற வைக்கிறாங்க. சாயந்தரம் பரோட்டா செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 11 மணிக்கெல்லாம் இந்த மாவை பிசைஞ்சு வச்சிடுறாங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையவே தாராளமாக ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிடுறாங்க. ஒரு ஈர துணி போட்டு அதை மூடி வச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு 3 தடவை 4 தடவை அந்த ப்ராசஸ் செய்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் அந்த எண்ணெயில் அப்படியே ஊறுதோ அந்த அளவுக்கு பரோட்டா நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. முதல்ல அந்த மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா துணி போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து உருண்டைகளை ஆக்கி அந்த உருளைகளையும் மறுபடியும் மூடி வச்சிடுறாங்க, எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு. அதுக்கப்புறமா அதை வீசி அதை பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை சுருட்டிட்டு மறுபடியும் அதை அவங்க அது மாதிரி ஊற வைக்கிறாங்க. இப்படி ஒரு 3 தடவை 4 தடவை அந்த ப்ராசஸ் செய்யும்போது அந்த எண்ணெயோட அந்த மாவு நல்லா கலந்து அது நல்லாவே ஒரு பதத்தோடு இருக்குதுங்க. இப்படி தான் இந்த பரோட்டாவை அவங்க செய்கிறாங்க. கேரளாவில் செய்யும்போது 1 கிலோ மைதா மாவுக்கு 1 முட்டை அப்படிங்கிற கணக்கில் சேர்க்குறாங்க. அதே மாதிரி கேரளாவில் சோடா உப்பும் சேர்க்குறாங்க. அப்புறம் உப்பு எண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு இதே மாதிரி வீசி பரோட்டா செய்கிறாங்கங்க. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் அதை இழுத்து நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி அவங்க பிசைகிறதுல தான் அதோடைய அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் சூடான தோசைக்கல்லில் இப்போ ஃபேமஸாக இருக்கிறது பன் பரோட்டா தான். எண்ணெயிலே அப்படியே பொரிச்சு எடுக்கிறாங்க, ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க. ஆனால் பர்சனலாக எனக்கு பன் பரோட்டாவை விட இந்த மாதிரி முன்னாடி செய்வாங்க இல்லைங்களா, நார்மலாக கல்லில் போட்டு எண்ணெய் சுற்றி ஊற்றி அந்த பரோட்டா தாங்க பிடிக்கும். ஆனால் பன் பரோட்டா கண்டிப்பாக நல்லாவே குருமாவோடு சாப்பிட்றதுக்கு சால்னாவோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது செய்யவே அவங்க சூப்பராக சைடில் நல்லா மசாலா வறுத்து அரைச்ச கிரேவி சால்னாலாம் செஞ்சிடுறாங்க. அதில் சிக்கன்னா சிக்கன், வெஜிடபிள்னு தனியாக எடுத்து வைக்கிறாங்க. அந்த சால்னாவில் கூட அவங்க பெருஞ்சீரகம், கடலை இந்த மாதிரியெல்லாம் போட்டு மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான மனம் இருக்குது. நம்ம வீட்டில் அந்த மாதிரி சால்னா செய்யும்போது ஹோட்டலில் செய்கிற மாதிரி வாசம் நமக்கு வரதில்லைங்க. பரோட்டா நம்ம உடலுக்கு கெடுதலாக இருக்கிறதுனால நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணுறாங்க, உண்மைதான். ஆனால் சில நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பரோட்டா சாப்பிடும்போது கண்டிப்பாக பெரிய வெங்காயத்தை சேர்த்து சாப்பிடும்போது அதோடைய கெடுதல் அவ்வளோவா நமக்கு இருக்காது. அதே மாதிரி பரோட்டா சாப்பிட்ட உடனே நம்ம கூலாக ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸு தண்ணிலாம் குடிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் வார்மாக இளஞ்சூடு தண்ணி, அந்த மாதிரி சூடாக கட்டன் சாயன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பிளாக் டீ, அந்த மாதிரி குடிச்சிட்டோம் கூட அது நமக்கு நல்லது அப்படின்றதாவும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே பரோட்டா பிடிக்கும். ஆனால் எப்போவுமே சாப்பிடாம ஏதோ ஒரு நாளைக்கு எப்போவோ கொஞ்சம் ஈவினிங் நேரத்துலேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இளஞ்சூடான தண்ணியும் சாப்பிட்டுட்டா பிரச்சனை வராதுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதும் ரொம்ப நம்ம பார்த்து கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஹெல்த்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பாதி கோதுமை மாவு பாதி மைதாவும் சேர்த்து நம்ம பண்ணலாம். கொஞ்சமாக சுகர் போட்டு பண்ணும்போது அது நல்லா கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வருது அந்தந்த இடத்துல. நீங்கள் அந்த டிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டில் பரோட்டா செய்வீங்களா? எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.